இந்த லேப்டாப் மேல சில அலிகேஷன்ஸும் இருக்கதாங்க செய்யுது. அதாவது பொலிட்டிக்கலா பார்த்தோம்னா 4 வருஷம் குடுக்காம, 4 வருஷம் வந்து இந்த ஸ்கீம நிறுத்தி வச்சுட்டு, இப்போ 4 வருஷம் முடிவுல எலக்ஷன் வரப்போற டைம்ல குடுக்கறதுனால, எலக்ஷனுக்காக இத பண்றாங்க, ஓட்டுக்காக இத பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. குறிப்பா எத குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா, முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து +2 ஸ்டூடண்ட்ஸ் +2 முடிச்சுட்டு போற ஸ்டூடண்ட்ஸ் குடுத்தாங்க. இவங்க வந்து காலேஜ் ஃபைனல் இயர் இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் குடுக்குறாங்க. அதாவது அவங்களுக்கு தான் ஓட்டு இருக்கு. இந்த லேப்டாப் குடுத்தா அவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கால்குலேஷன வச்சு தான் இத குடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்க்கும்போது இது கம்ப்ளைண்ட்றத தாண்டியும் உண்மையிலேயே +2 முடிச்சுட்டு காலேஜ் போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத நான் பர்சனலாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து +2 முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது ஃபர்ஸ்ட் இயர்ல தான் எனக்கு லேப்டாப் குடுத்தாங்க. அந்த டைம்ல வந்து அதுதான் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண லேப்டாப்பே. அதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் வந்து கம்ப்யூட்டர பார்த்துருக்கிறேன். அவ்வளவா யூஸ் பண்ணவும் தெரியாது. எப்படி ஒரு பென் டிரைவ் போட்டு ஒரு ஃபைல எப்படி காப்பி பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு தான் என்னோட கம்ப்யூட்டர் நாலேஜே இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணி கத்துக்கிட்ட லேப்டாப்னா, கம்ப்யூட்டர்னா அது கவர்மெண்ட்டோடைய லேப்டாப் தான். ஸோ அந்த டைம்ல அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. வில்லேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் நெறைய பேர் லேப்டாப் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல காலேஜ் முடிச்சுட்டு முதல் வருஷம் போகும்போது அவங்களுக்கு கையில ஒரு லேப்டாப் குடுத்தா, அவங்க எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனல் இயர்ல ப்ராஜெக்ட் டைம்ல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இல்லன்னு சொல்லல. ஆனா அத விட ஃபர்ஸ்ட் இயர்லயே குடுத்துட்டா, அவங்க த்ரூ அவுட் அந்த அகாடமிக் இயர்ஸ்ல அவங்களுக்கு லேர்னிங் பர்ப்பஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவர்மெண்ட் இத ரீகன்சிடர் பண்ணி மறுபடியும் இத +2